காலத்தை வென்ற கவிஞன் கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசன். அவரும் தமிழ்வாணனும் பல்வேறு விதங்களில் ஒற்றுமை தன்மை உடையவர்கள். கண்ணதாசன் கேட்டதற்கு இணங்க அவரது தென்றல் இதழில் 1961 தமிழ்வாணன் எழுதிய சிறுகதை ஒன்று உள்ளது. இருவரும் சந்திக்கும் போதெல்லாம் மிகவும் பிரியமாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் இருவரும் தத்தம் கடைசி காலத்தில் முரண்பட்டு நின்றார்கள். பத்திரிகைகளின் வழியே ஒருவரை ஒருவர் தாக்கி எழுதி கொண்டார்கள். காலத்தின் கோலம் என்ன சொல்ல. இத்தகைய பேனா போர் உச்சகட்டமாக நடந்து கொண்டிருந்த தருணம். லேனா தமிழ்வாணனின் திருமணம். அழைத்தார்கள் கவியரசரை. லேனா தமிழ்வாணனின் மூத்த மைத்துனர் ராமசிதம்பரம் கவியரசின் வீட்டிற்கே சென்று அழைத்து வர திட்டமிட்டார். ஆனால் தமிழ்வாணன் கண்ணதாசனுக்கு அழைப்பு கொடுக்காமல் விட்டுவிட்டார். வருவாரா மாட்டாரா என்ற சஸ்பென்ஸ் லேனா தமிழ்வாணனின் மாமனார் வீட்டாருக்கு. ஆனால் லேனா தமிழ்வாணனும் கண்ணதாசனின் பிள்ளைகளும் பால்ய நண்பர்கள். விழா மண்டபத்தின் வாசலையே பார்த்து கொண்டிருந்தார் லேனா தமிழ்வாணன். MDG 140 அம்பாசிடர் காரில் வந்து அசத்தலாக இறங்கினார் கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசன். காஷ்மீர் சால்வை ஒன்றை போர்த்தியபடி ஆஜானுபாகுவாக இறங்கினார். அப்பா, கண்ணதாசன் வரார் என்றார் லேனா தமிழ்வாணன். என்னது, கண்ணதாசனா? தமிழ்வாணனுக்கும் அடங்காத வியப்பு. AVM ராஜேஸ்வரி மண்டபம் ஒரு சரித்திர காட்சி போல் அமைந்தது. கண்ணதாசனை எதிர்கொண்டு வரவேற்க தமிழ்வாணன் வேக வேகமாக சென்றார். கடந்த இதழ்கள் வரை ஒருவரை ஒருவர் தாக்கி எழுதி கொண்டவர்களா இப்படி எதுவுமே நடக்காதது போல அன்பை மாறி மாறி பொழிந்து கொள்கிறார்கள். எப்படி இப்படியெல்லாம் பகைமை மறந்து பக்குவப்பட்டவர்களாக நடந்து கொள்ள முடிகிறதோ இவர்களால்? இருவரும் பேசிக்கொண்ட விதம், நடிப்பில்லாத சிரிப்பு, உண்மையாக வெளிப்பட்ட வாஞ்சை. லேனா தமிழ்வாணனின் மாமனாரை பார்த்து, நல்ல சம்பந்தம் அண்ணே, மக நல்லா இருப்பா என்றார் கண்ணதாசன். தமிழ்வாணனின் மறைவிற்கு கண்ணதாசன் எழுதிய இரங்கல் செய்தி. நானும் தமிழ்வாணனும் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட ஒரே வயதில் இருவரும் சென்னை நோக்கி பெரும் கனவுகளோடு புறப்பட்டோம். படாத கஷ்டமில்லை. எங்களை சமுதாயத்தில் நிலைப்படுத்திக் கொள்வது அவ்வளவு சுலபமாக இல்லை. சென்னையில் தியாகராய நகரில் ஒரே பகுதியில் வசித்தோம். ஒருவர் வளர்ச்சியை மற்றவர் பொறாமையின்றி போற்றினோம். தமிழ்வாணனின் கடைசி காலத்தில் நான் முரண்பட்டு நின்றது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இதுதான் கண்ணதாசனின் இரங்கல் செய்தி தமிழ்வாணனுக்கு. காலத்தை வென்ற கவிஞன் கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசனின் கவிதைகள் இந்த உலகம் அழிந்தாலும் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.